ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் யாத்திரை செய்து தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறு தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கும்போது நான் சென்ற பதிவுகளில் பஞ்சநாராயண கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற 5 நாராயண ஸ்தலங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அவை தலைக்காட்டில் உள்ள கீர்த்தி நாராயணர், தொண்டனூரில் உள்ள நம்பி நாராயணர், மேல்கோட்டையில் உள்ள செல்வ நாராயணர் மற்றும் வேலூரில் உள்ள விஜயநாராயணர், கடைசியாக கடக்கில் உள்ள வீரநாராயணர் என்ற 5 திருத்தலங்களாகும். இவை 5மே பிட்டி தேவன் என்கின்ற ஹொய்சள மன்னரால் ராமானுஜரின் ஆக்ஞையின்படி புனருத்தாரணம் செய்யப்பட்டு கட்டப்பட்டது என்று நான் முன்னரே தெரிவித்திருக்கின்றேன். அந்த வகையில் தற்போது நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது விஜயநாராயணர் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த விஜயநாராயணர் கோயில் என்று முன்னர் அழைக்கப்பட்ட இந்த திருக்கோயில் தற்போது சென்னகேசவ பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. ஹொய்சள பேரரசின் தலைநகரமாக விளங்கிய பேலூரில் யாகாட்சி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்றது. சென்னகேசவர் என்பது அழகிய கேசவர் என்று பொருள்படும். இது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஹாசன் நகருக்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூரிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்தலம் போசலர் கட்டிடக்கலையின் பாணியில் அமைந்த பல சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு புகழ்பெற்ற இடமாகவும் வைணவர்களின் யாத்திரைக்குரிய இடமாகவும் இது விளங்குகின்றது. இந்த கோயில் கிபி 1117ஆம் ஆண்டில் ஹொய்சள மன்னன் பிட்டிதேவன் என்கிற விஷ்ணுவர்தனால் கட்டப்பட்டது. இந்த பஞ்ச நாராயண ஸ்தலங்களை அமைத்தவர் இந்த மன்னரே ஆவார். இந்த திருக்கோயில் கட்டப்பட்டதன் காரணம் தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்களிடையே பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. விஷ்ணுவர்தனின் போர் வெற்றியை குறிக்கவே இது கட்டப்பட்டது என்றும் கருத்தை பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கருத்தாக உள்ளது. எனினும் ஹொய்சளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய சாளுக்கியர்களை வெற்றி கொண்ட பின்னர் கட்டிடக்கலை அவர்களின் மேம்பட்ட திறமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் சிலர் கருதுகின்றார்கள். இன்னொரு சாரார் சோழருக்கு எதிராக ஹொய்சளர்கள் நடத்திய தலைக்கோட்டை போரில் வெற்றி பெற்றதை குறிக்கவே இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் கருதுகின்றார்கள். விஷ்ணுவர்தனர் சமண சமயத்திலிருந்து வைணவத்திற்கு மாறியதை குறிக்கவே என்ற கோயில் கட்டப்பட்டதாகவும் சிலர் நம்புவார்கள். சிவனிடம் வரம் பெற்ற பஸ்மாசுரன் அவரது தலையிலேயே கை வைக்க முயற்சி செய்த போது அங்கே பகவான் ஸ்ரீ விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த பஸ்மாசுரனை மயக்கி அவனது கையையே அவன் தலையில் வைக்குமாறு செய்து அவனை பொசுக்கிய ஸ்தலம் இது என்பது தலவரலாறு. ஆகவே மூலவர் கேசவநாராயணன் அழகிய வடிவில் காட்சியளிக்கின்றார். இங்கே பெருமாள் கேசவன் நாராயணன் மூலவராக கல்லாலான பீடத்தின் உயரத்தையும் சேர்த்து 15 அடி உயரம் கொண்டவராக காட்சியளிக்கின்றார். இன்று கோயில் வளாகத்தின் தலைவாசலில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் அமைந்திருக்கின்றது. இந்த வளாகத்தின் மையப்பகுதியில் சென்னகேசவர் ஒரு கோயில் கிழக்கு நோக்கியபடி உள்ளது. இதன் இரு பக்கத்திலும் வலது பக்கத்தில் காப்பே சாணிக்கிரையர் கோயிலும் ஒரு சிறிய லட்சுமி கோயிலும் இடதுபுறத்திலும் பின்புறத்திலும் ஆண்டாள் கோயிலும் அமைந்திருக்கின்றது. இங்கு காணப்படும் 2 தூண்களில் ஒன்று விஜயநகர காலத்தையும் மற்றது போசள பேரரசு காலத்தையும் சேர்ந்தது. இதுவே முதல் போசள கோயிலாக இருந்தபோதும் இளம் கட்டிடக்கலை சாளுக்கிய கலைபாணியை சேர்ந்ததாகவே உள்ளது. இந்த கோயிலுக்கு 3 வாயில்கள் உள்ளன. இவற்றின் கதவுகள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய வாயில் காவலர்கள் சிற்பங்களோடு அமைந்திருக்கின்றன. இந்த திருக்கோயிலின் முன்மண்டபத்தில் கண்ணாடி அலமாரியில் பசவ வட்டனர் சஸ்லேஹள்ளி என்ன ஊர் செருப்பு தைப்பவர்கள் காணிக்கையாக வைத்துள்ள செருப்பு உள்ளது. இந்த செருப்பு 4 அடி நீளத்தில் 2 அடி உயரத்தில் உள்ளது. இவர்கள் கனவில் பெருமாள் வந்து செருப்பு தேய்ந்து விட்டது, வேறு செருப்பு தைத்து தர வேண்டும் என்று கூறும் போது கிராம மக்கள் ஊரின் பொது இடத்தில் குங்குமத்தை பரப்புவார்களாம். அதில் பெருமாளின் பாதம் பதியும் என்றும் அந்த அளவுக்கு செருப்பு தைத்து கொண்டு பெருமாளுக்கு காணிக்கையாக வைப்பார்களாம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு 60-70 ஆண்டுகளுக்கு முன் கொண்டு வரப்பட்ட செருப்புகள் இன்னமும் கோயிலினுள் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய திருக்கோயிலை நாம் தரிசனம் செய்கிறோம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.
ச ப ம க ச நி ப நி ச க ச ச ச ப ப ம ம க க ச ப ம க ம ம நி நி ப ப ம ம ம நி ப ம ப ப க க ச ச நி நி ப க ச நி ம க ச நி ப நி ச நி ப ம க ம ப ம க ச நி ச ப ம க ச நி ப நி ச க ச ச ச ப ப ம ம க க ச ப ம க ம ம நி நி ப ப ம ம ம நி ப ம ப ப க க ச ச நி நி ப க ச நி ம க ச நி ப நி ச நி ப ம க ம ப ம க ச நி ச ப ம க ச நி ப நி ச க ச ச ச ப ப ம ம க க ச ப ம க ம ம நி நி ப ப ம. அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.